வாங்கம்மா. வாங்க சாமி மாலை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. ஐயா குடும்பத்தோட வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கங்காமா கூட ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓ, செண்பகவல்லி தாய் சன்னதி வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? யார் சொன்னாங்க? உங்க சின்ன பொண்ணு சாரு தான் ஊர் முழுக்க ஸ்வீட் கொடுத்தாங்களே. அப்படியா? ஐயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். போய் ரெடி இது வந்து ஐயா அந்த பூஜைக்கு ரெடி பண்ணிடுறேன். வாங்கம்மா வாங்க. கங்கா, நீ போய் விளக்கேத்துமா. சாரு இங்க கூட இந்தாங்கம்மா. அக்கா, உன் முகத்துல கல்யாண கலையே வந்துருச்சுக்கா. இந்த தீபம் ஒளி மாதிரி உன் முகம் பிரகாசமா இருக்கு. ஆமாக்கா, ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. அக்கா, 48 நாள் விளக்கேத்துனா நினைச்சதெல்லாம் நடக்குமாக்கா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தாண்டி. அப்படியா? அப்பனா 3 மாசத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொல்லிருக்காருல்ல, அப்போ உனக்கு கல்யாணம் நடக்குமாக்கா? எனக்கு என்ன தெரியும், போய் ஐயர்கிட்டே கேளு. ஐயோ அக்கா, அப்ப அடுத்த வருஷம் நீ உன் புருஷனோட தான் சாமி கும்பிடுவ. சும்மா இருங்கடி. விளக்கேத்தும் போது பக்தியோட ஏத்தணும். அப்படியா? சரி. கடவுளே, எங்க அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுக்கு போகணும். இவ டார்ச்சர்ல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். என்னம்மா விளக்கேத்திட்டீங்களா? ஏத்தியாச்சுங்கய்யா. அண்ணே, இந்த மாலையை வாங்கிங்க. ஐயா பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ள போங்க. இந்தாங்க. வாமா கொடுங்க. கொடுங்க. வாங்க போலாம். வாங்கோ வாங்கோ. கங்கா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்தாங்க. கங்கா மக நட்சத்திரம் சிம்மராசி. நட்சத்திரகா சிம்மராசோ ஜாதாயாக ஆவயோகோ சக குடும்பானாம் சமஸ்த வீரிய தைரிய விஜய ஆயுளாரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவீர்வர்த்தம் இஷ்டகாம்யார்த்த சித்திரஸ்து சித்திகே ஸ்ரீதேவி புண்ணியம்பிகா சுவாமினே நமோ நமः. அஷ்டோத்திர சதநாமாங்கரேஷ்யாமः. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நீராஜன தீபம் தரிசயாமி. சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்து தீர்காயுஷ்யமஸ்து. இந்தாங்க. ஆவயோகோ சக குடும்பானாம் சகல சௌபாகியதா சித்திரஸ்து. ஸ்ரீதேவி புண்ணியம்பிகா சுவாமினே நமோ நமः. பிரசாதீன பல சித்திரஸ்து. கங்கா, சாமி தரிசனம் மனசுக்கு திருப்தியா இருக்குமா? அம்மா, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு நான் சொல்லட்டுமா? ஏய், நான் சொல்றேன். ஐயா தான் என் சாமி, என் சாமியை நல்லா வச்சுக்கோங்கன்னு வேண்டியிருப்பாங்க. அக்கா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? ஏய் இரு, நான் சொல்றேன். ஐஏஎஸ் பாஸ் ஆகணும்னு வேண்டியிருப்பேன். கரெக்டாக்கா? இல்ல. அப்போ நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? இல்லடி. சரி, நீயே சொல்லுக்கா. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஐயாக்கே மகளா பிறக்கணும். அப்புறம் மிச்சத்தை நான் சொல்றேன். இந்த அம்மாவுக்கு தான் பொண்ணா பிறக்கணும். அப்புறம் இந்த தங்கச்சிங்களுக்கு தான் அக்காவை பிறக்கணும்னு வேண்டியிருப்பேன். இல்லக்கா? அதான் இல்ல. இல்லையா? நீங்க மட்டும் எனக்கு தங்கச்சியா பிறக்கவே கூடாது. உங்க டார்ச்சர் இந்த ஜென்மத்தோட எனக்கு போதும். அப்ப அடுத்த ஜென்மத்துல உங்க டார்ச்சர் அனுபவிக்கணுமா? ஜெயச்சந்திரா, அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? டேய், அந்த கங்கா தான்
எங்க ஐயாவோட பொண்ணு, அதாவது என் மாமன் பொண்ணு. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் ஏன்டா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க? டேய், எங்க அப்பாவுக்கும் ஐயாவோட 2வது குடும்பத்துக்கும் சண்டைடா. கங்கா ஐயாவோட 2வது குடும்பத்து பொண்ணு. அதனால கங்காவை நெருங்கவும் முடியல, விடவும் முடியல. ஏண்டா உங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு சண்டைன்ற, அப்புறம் கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன்ற, எப்படிடா நடக்கும்? நடக்கும்டா, நடத்தி காட்டுவேன். அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாங்க போல. டேய் ஐயா வாங்க. நான் வர கண்ணு தெரியல உனக்கு? கவனிக்கலீங்க ஐயா. போடா அந்த பக்கம். சரிங்க ஐயா. டேய், சரவணனுக்கு இப்ப யார் மேல கோபம்? உன் கோபம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஐயா ஆயக்குடி போய் தங்கிட்டாரு, அதனால சுப்புலட்சுமி குடும்பத்து மேல உனக்கு கோபம். அந்த கோபத்தை எல்லார் மேலையும் காட்டுற, சரிதானே? ஐயா ஆயக்குடி போய் தங்கறது இன்னைக்கா நேத்தா? நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இது நடந்துட்டு தானே இருக்கு. அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றியா? 20 வருஷமா தடுக்க முடியல, 21வது வருஷம் தடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அண்ணே, எனக்கு ஐயா மேல 1000 கோவம் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவர் முகத்தை பார்க்கலன்னா எனக்கு கோவமா வருதுண்ணே. இந்த தடவை 15 நாள் தங்க போறாங்க. சுப்புலட்சுமி குடும்பத்து மேல என்னால கோவத்தை காட்ட முடியல, அந்த கோவத்தை வேலைக்கார மேல காட்டுறேன். நீ பண்றதும் பேசுறதும் சின்ன பசங்க மாதிரி இருக்கு. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேள். உன் யோசனை எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஐயாக்கு நம்ம அம்மா மட்டும்தான் மனைவியா இருக்கணும், ஐயாக்கு நம்ம மட்டும்தான் பிள்ளைங்களா இருக்கணும். ஐயாவோட அடையாளமா இருக்கிற அந்த கங்கா, ரமாமணி, சாருபாலா இவங்க யாருமே இருக்கக்கூடாது. முடிஞ்சா இதுக்கு ஏதாவது செய். ஐயா வாமா. என்னங்க ஐயா? உட்காருமா. என்னங்க ஐயா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ என் பக்கத்துல இருக்கணும், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. அக்கா, அப்பா பேச்ச கேட்டு நம்பிடாத. நாம வெளியே போனதும் அப்பா ஜோட்டு விட்டுருவாரு. அத பேலன்ஸ் பண்ணதான் இந்த டயலாக் எல்லாம் அடிக்கிறாரு. சும்மா இருடி, பாருங்க எவ்வளவு. அப்பா, விச்சு வரான், அவனை கொஞ்சம் கலாட்ட பண்ணலாமா? குட் மார்னிங் ஐயா. காலை வணக்கம். டேய், ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்னப்பா விஸ்வநாதா, நல்லா இருக்கியா? ஐயா புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. டேய் விஸ்வா, இது ரொம்ப ஓவர். அடக்கி வாசி. இனி கங்கா வரமாட்டா, நாங்கெல்லாம் வெளியே போறோம். இத பாரு, கங்காவை கலெக்டராக்கி பார்க்கணும்னு சபதம் போட்டிருக்கேன், அது நீ கெடுத்துறாது. சபதம் எடுத்திருக்கியா? ஒருவேளை பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எப்படி கூட்டிட்டு போவ? கங்காவை தோல்ல தூக்கிட்டு போவேன், நான் அனுமார் மாதிரி. ஐயா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போ. ஐயா வாங்க பிள்ளைவாள்.
வணக்கம்மா. இந்த வாங்க வாங்க. எதுக்குன்னு இதெல்லாம்? இங்கேயும் மாந்தோப்பு இருக்கே. இது ஐயா மாந்தோப்பில் விளைஞ்சது. பழம் ரொம்ப நல்லா இருக்கும், அதான் கொண்டாந்தேன். உள்ள கொண்டு போமா. இந்தம்மா. என்னப்பா நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. எங்க உங்க அப்பா வள்ளிநாயத்தை பார்க்கவே முடியல. இந்த வருஷத்து பண்ணையனுடைய வரவு செலவு கணக்க அவர் அனுப்பவே இல்லையே. அப்பா வந்து உங்களை பார்க்க சொல்றேன் ஐயா. சரி தம்பி. மாமா வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீ கலெக்டா வந்ததும் முதல் மாலை நான் தாம்மா போடுவேன். கங்கா கார் எடுத்துட்டு போயம்மா. வேண்டாங்க ஐயா, நான் எப்பவும் போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பைக்லயே போயிட்டு வந்துடுறேன். விஸ்வா போலாமா? வரேன் ஐயா. சரிம்மா. வரேன் ஐயா, போயிட்டு வரேன். வரேம்மா. வரேங்க மாமா. ஐயா அவசரமா வர சொன்னீங்களாமே? ஆமா பிள்ளைவாள், கங்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். என்னங்க அது? கலெக்டர் படிச்சிட்டு இருக்கு, அதுக்கு போய் மாப்பிள்ளை பார்க்க சொல்றீங்களே? கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கட்டுமே. அதுவும் சரிதாங்க ஐயா. கங்காவுடைய படிப்புக்கும் அழகுக்கும் நான் நீனு போட்டி போட்டு வருவாங்களே. நம்ம சொந்தத்திலேயே பார்க்கணும். ஐயா என்ன சொன்னீங்க? நம்ம சொந்தத்திலேயே? ஆமா. என்ன பிள்ளை யோசனை? அது ஒன்றும் இல்லையா, நம்ம பொண்ணு ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்குது. நம்ம ஆளுக்கு பாதி பேர் தாடி மீசி வளர்த்துட்டு இருக்கிறானுங்க, சில பேர் குடியும் குடித்தனமா இருக்கிறானுங்க. நம்ம பொண்ணுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை நம்ம சொந்தத்தில் கிடைக்காதுங்க ஐயா. நம்ம சொந்தத்துல தான் கங்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு உறுதியா இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பணக்கார மாப்பிள்ளை தான் வேணும்னு அவசியம் இல்லை. படிச்சவனா இருக்கணும், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். உங்களுக்கு தான் நம்ம சொந்தமெல்லாம் தெரியுமே, தேடி பாருங்க கிடைக்கும். சரிங்க ஐயா, அப்ப நான் வர்றேன். இந்த பாருங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது தான் முதல் வேலை, மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். சரிங்க ஐயா. இருங்கண்ணே, சாப்பிட்டுட்டு போலாம். பரவாயில்லம்மா, வரும்போது ஐயா வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். வர்றேம்மா. வாங்கண்ணே. வர்றேன். சரிங்க புள்ள, உட்காருமா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வரேன் விஸ்வா. பெஸ்ட் ஆஃப் லக். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரி மெயின் எக்ஸாம்லயும் பாஸ் ஆகணும். சரி. ஐ விஷ் யூ குட் லக். தேங்க் யூ. நான் வெயிட் பண்ணட்டுமா? வேணாம், நான் பஸ்ல வந்துடுறேன். நீ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பை. வெல்கம் டு எவரிபடி. பிரிலிமினரி எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிருக்கீங்க. காங்கிராட்ஸ். தேங்க் யூ சார். இதே மாதிரி வரக்கூடிய மெயின் எக்ஸாம்லயும் நீங்க எல்லாரும் பாஸ் ஆகணும். உங்களோட அதிர்ஷ்டம், இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் திரு செல்வக்கண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஹானரரி லெக்சர் எடுக்க காத்திருக்கிறார். அவரை பத்தி சொல்லணும்னா, அகில இந்திய லெவல்ல 6th ரேங்க்லயும் தமிழ்நாட்டு லெவல்ல 1st ரேங்க்லயும் அவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கார். அவர் எழுதின புக்கு தான் ஹவு டு பாஸ் ஐஏஎஸ்ங்கிற இந்த புக்கு. முதல் பதிப்பிலேயே 50,000 புக்ஸ் விற்பனையாகி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு இந்த புக். ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஒரு முறையாவது இந்த புக்கை படிக்காம இருக்க மாட்டாங்க. இதை ஒரு முறை நீங்க படிச்சீங்கன்னா இந்த புக்கை பத்தியும் மிஸ்டர் செல்வக்கண்ணன் பத்தியும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மிஸ்டர் செல்வக்கண்ணன் இஸ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின்ட். நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யூ ப்ளீஸ் கம். எஸ் சார். இந்த புக் எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே சார்.
ஏய் அம்மா, போதும் போதும், சீக்கிரம் போய் சட்னி அரை. சரிங்கம்மா. அம்மா, என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? பசிக்குதா ராஜா? இதோ 10 நிமிஷம் இரு, அதுக்குள்ள அம்மா குழம்பு வச்சிடுறேன். இல்லம்மா, நான் ஒன்னும் சாப்பிட வரல. வேற எதுக்குடா வந்த? இல்லம்மா, சமையல் கட்டுல நீ ஒத்தையா கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு பாவமா இருக்குமா. அம்மா ஒத்தையா கஷ்டப்படுறது பிடிக்கலங்கிறதுக்காக ஆம்பளை புள்ள நீ ஒத்தாசைக்கு வர முடியுமா? ஆம்பளை புள்ள வர முடியாது, ஆனா பொம்பளை புள்ள வரலாம்ல. பொம்பளை பிள்ளைக்கு நான் எங்க இருந்து போவேன்? உன் தங்கச்சி இளவஞ்சியும் கட்டி கொடுத்தாச்சு. தங்கச்சி போனா என்ன, வீட்டுக்கு மருமக வரலாம்ல. ஓஹோ, நீ அப்படி வரியா? புரியுதுடா. எனக்கு மருமக தேவைங்கிறத விட உனக்கு பொண்டாட்டி தேவைங்கிறத சூசகமா சொல்ற. எனக்கு அதுவும் புரியுது, அதுக்கு மேலையும் புரியுதுடா. என்னடா பாக்குற? பெத்தவங்க பிள்ளைக்கு கல்யாண விஷயம் பேசும்போது அவன் வேண்டான்னு சொன்னா அவன் மனசுல யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா புள்ளையே கல்யாண பேச்சு எடுத்தா அவன் மனசுல யாரும் ஒருத்தி வந்துட்டான்னு அர்த்தம். சொல்லு, யாருடா அந்த பொண்ணு? எந்த ஜில்லாவுல இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப தூரத்துல இல்லம்மா, ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு 8 எடுத்து வச்சா கூட்டிட்டு வந்துட முடியும். சொல்லு, பொண்ணு யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? ஊர் ஆயக்குடி, பேரு கங்கா. என்னடா சொல்ற? ஆமாமா, வருங்கால கலெக்டர், என் மாமா பொண்ணு. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னடா இது, கடைசியில கங்கான்னு சொல்லி குண்ட தூக்கி போடுற? இல்லம்மா, நான் ரொம்ப நாளாவே கங்காவை பார்த்துட்டு இருக்கேம்மா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா அவகிட்ட இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லம்மா. அவளுக்கு தெரியாம தினமும் ஒரு தடவையாவது அவளை பார்த்துருவேம்மா. மனசுல நிறைய கனவுகளையும் ஆசைகளையும் நான் வளர்த்து வச்சிட்டு இருக்கேம்மா. உன்கிட்ட சொன்னா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. உனக்கு இதுல விருப்பம் தானம்மா? விருப்பம் தான்டா, ஆனா இது நடக்குமா? ஏமா அப்படி சொல்ற? ஆமாண்டா, இது நடக்காது. அவளை மறந்துடு. உனக்கு வேற பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். இல்லம்மா, வேற ஒரு பொண்ணை என் மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது. கங்கா தான் என் மனைவி. சத்தம் போடாதடா, உங்க அப்பா வர நேரம். அவர் காதுல விழுந்துச்சு, ரணகளம் ஆயிடும். என்ன ரணகளம் ஆயிடும்? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா பேசிட்டு இருந்தேன். இல்லையே, தெளிவா கேட்டுச்சே. நீங்க 2 பேரும் ஏதோ ரணகளம் ஆயிடும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீ வாடா.